ரிப்போர்ட்ஸ் நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தமிழ்நாட்டில் இப்போது இந்த ஒரு நிகழ்வுகள் தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ப்ரைவேட்டான ஸ்பேஸில் ஒரு பெண் வந்து வேலைக்கு இருந்தாலோ இல்லை குடும்பமாக இருந்தாலோ அங்கே வந்து அந்த பெண் மீது ஒரு அத்துமீறல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு இந்த கோயம்புத்தூரில் ஒன்று நடந்தது, சிபிடி பாலிடெக்னிக்கில் ஒன்று நடந்தது. இப்போ நந்தனமில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளார ஒரு பெண் கேன்டீனில் வேலை பார்த்த பெண்ணோட அங்கே இருக்கவர்கள்லாம் அத்துமீறி இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு இல்லை பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக திமுக காரங்க சொல்கிற நேரு கூட சொல்லியிருக்கிறார், தமிழகம் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சொல்லி அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு. யாருக்குன்னா அவங்க வீட்டு பெண்களுக்கு அது கரெக்டு. திமுகவோட உடன்பிறப்புகள் அவங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, நேரு குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, உதயநிதி குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களோட பாதுகாப்பை பற்றி தான் நான் கேட்குறேன். அவங்க வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பற்றி கேட்கல. ஓட்டு போட்டவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2-3 இன்சிடென்ட் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கேஸ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குது, அண்ணா நகர் கேஸ் இருக்குது. நீங்கள் அண்ணா நகர் கேஸில் 2 வருஷம் கழிச்சு நேற்று வந்து அந்த கேஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்குது. கோர்ட்டில் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கேஸை எப்படி ஃபைல் பண்ணுங்கிற தெரியாத லட்சணத்தில் தான் வந்து தமிழக காவல்துறை இருக்குது அப்படின்னு. இந்த அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஒன்று நீங்கள் பிரச்சனை நடந்ததுன்னா உடனே நீங்கள் ஸ்டேஷனில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க ஆக்ஷன் எடுக்கல. அண்ணா நகர் கேஸில் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பேரண்ட்ஸை அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க. அதுதான் அதை கோர்ட் நேரடியாக தான் வந்து சுமூட்டவாக தான் எடுக்கிறாங்க அந்த கேஸை. அதுக்கப்புறமாவது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னே இருக்கட்டும். ஒரு இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ரவுடியை காப்பாற்றா அந்த அம்மா வந்து இவ்வளோ முழுவதுக்கும் இத்தனைக்கு அது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், இத்தனை விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவது நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? எடுக்கலை. இப்போது நீங்கள் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க? இது வந்து உண்மையாகவே வந்து மக்கள் எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் திரும்ப ஒரு தப்பு அந்த காவல்துறை அதிகாரி அவங்க வந்து ஏற்கனவே ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரியாதுன்னே இருந்தாலுமே அடுத்தது அந்த விஷயம் வந்து வெளியே வந்து பெரிய பூதாகரமாக ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் அவங்கள காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுறீங்க. கோர்ட்டு கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஒரு கேஸு எந்த கேட்டகரியில் வரும் கூட உங்களுக்கு செய்ய தெரியாதா? போக்சோ வழக்கு உங்களுக்கு பதிவு செய்ய தெரியுமா தெரியாதாங்கன்னு நேற்று கேட்டிருக்கேன். நேற்று அந்த நியூஸ் வந்திருக்குது. ஸோ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. பாதுகாப்புங்கிறது வந்து சாதாரண ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்க அதை பற்றி அவங்க சிந்தனையே கிடையாது. 1-2 கேஸ் தவறாக போகலாம், ஆனால் மற்ற இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. எந்த கேஸில் வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்போ எதுவுமே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் எந்த இதில் வந்து ஆக்ஷன் உடனடியாக எடுத்து நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் உடனடியாக நீங்கள் வந்து யாரையோ காப்பாற்ற. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஸில் பார்த்து ஞானசேகரன் வந்து இவரை விட்டால் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வந்து இந்த யார் அந்த சாருங்கிறது வந்து அந்த நேரத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அது வரக்கூடாதுங்கிறக்காக வந்து அவங்கிறதுக்காக வந்து ஒரு ஆளை வந்து பலிகடாக்குனாங்க. அதுக்காக தான் வந்து அவர் வந்து அவர் மேலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயிலில் விட நல்ல சொகுசா வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்கள் தப்பு செஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறதெல்லாம் வேறு. வருமுன் காப்போம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுனீங்க? கிடையவே கிடையாது. முதல்ல ரவுடிகளாக இருக்கட்டும், இந்த குற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு இப்போ போலீஸ் மேலே ஒரு பயமே கிடையாது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் மதுரையிலேருந்து நினைக்கிற ஒரு ரவுடியை கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ் எஸ்கார்டோடு போகிற ஒரு பர்சன், அது அந்த ரவுடி யாருலாம் தெரியாது, அவங்கள அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? ஏன்னா போலீஸ் மேலே அவங்களுக்கு இது என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே, அவர்கிட்ட இருக்கிறது வந்து இரும்பு கரம் வந்து துருப்பிடிச்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. அது என்ன தைரியத்தில் நீங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சாதாரணமாக 2 பேர் ஊருக்கு வெளியே அடிச்சுக்கிறது வேறு, 2 ரவுடிகளுக்கு அடிச்சுக்கிறது வேறு. எங்கள் போலீஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க, வெப்பன்ஸோடு இருக்கும்போது ஒருத்தனை வந்து உங்களால் அட்டாக் பண்ணுற தைரியங்கிறது எங்கேருந்து வந்தது? ஸோ அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த அரக்கோணம் கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா உடனே அவர் மருத்துவமனைக்கு அனுமதிச்சிட்டோம், அந்த அவர் மேலே தவறான உடனே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் என்ன கேட்குறேன்னா, வந்ததுக்கப்புறம் செய்கிறது வேறங்க. நீங்கள் கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து தூக்கி விடுறதுங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நடக்கும்போதே வந்து கீழே விழாத அளவுக்கு நீங்கள் தேவையான வசதிகள் ரோடாக இருக்கட்டும் இது ஒரு இதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்தால் அந்த கீழே விழக்கூடாது அப்படிங்கிறேன். நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா கீழே விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் தூக்கி விட்டோங்கிறீங்க. நான் என்ன கீழே விழாததுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறதா வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்ததுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் எடுக்குங்கிறது அது யார் வேணால் எடுப்பாங்க. அந்த திறமை யாருக்கு வேணும், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து நடந்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் எடுக்கிறது ஒரு பெரிய லெவலில் நாலேஜ் இருக்குங்கிற அவசியம் இல்லை. வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறதா நமக்கு அது முக்கியம். அதிலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் போகிறவங்களும் நாங்கள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கோம், தேவைப்பட்டால் அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி எல்லாம் இந்த நீங்கள் சொல்கிற அந்த 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தை ஜாலத்தில் வந்து இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வேர்ல்டில் பெஸ்ட்டு எதிர்க்கட்சி நீங்கள் யாரை கேட்டிங்கன்னா நான் திமுக தான் சொல்லுவேன். நாளைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, என்னோட கருத்து அதுதான். அதே மாதிரி வார்த்தை ஜாலத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பேர் வைப்பாங்க, விதவிதமாக வந்து இருக்கிற பேரை மாற்றுவாங்க, ஒரு மயக்கத்திலே தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பொருள் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கும். இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அந்த முட்டாய் வந்து கலர் கலராக இருக்கும்போது அது உள்ள கெடுதலுங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதாவது அது பட்டவங்களுக்கு தெரியும்.
ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியாது. அதை மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அந்த வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அது கலர் கலராக இருக்குது. அப்போ ஆசைப்பட்டு மக்கள் போய் ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு. ஒரு ஏஜ் வரும்போது அந்த குழந்தைகளுக்கும் தெரியும். இப்போ அந்த கட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ இல்லை, இப்போது இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கஞ்சா மதுங்கிறத வந்து நீங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டீங்க. நான் வந்து காலையில் நான் வந்து வெஸ்ட் பாம்பளம் கிட்ட அந்த வழி தான் வரேன். 10:30க்கு டாஸ்மாக் திறந்துருக்கு. நான் கண்ணால் பார்த்துட்டு வரேன். உங்களோட டைம் என்ன? 12 மணிக்கு நீங்கள் திறக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு நினைக்கிறேன். 10:30க்கு திறந்து வச்சிருக்காங்க. நீங்கள் வெஸ்ட் பாம்பளம் இங்கே நான் இன்னைக்கு காலையில் கண்ணால் பார்க்குறேன். அரசோடைய நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மதுங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் திறந்து விட்டீங்க. நீங்கள் வந்து அது கிடைக்காத இடமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ குற்ற செயல் நடக்குது இல்லை, இந்த குற்ற செயல்கள் 100க்கு 98% 99% அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஒன்று அது ஆல்கஹாலாக இருக்கும், இல்லைனா வந்து இந்த கஞ்சாவாக இருக்கும். இந்த ரூட் காஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த தைரியங்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க ரிசர்ச்னாலும் பண்ணி பார்க்கட்டும். அந்த ஒன்று குடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி அசம்பாதங்களை வந்து நடந்திருக்கு. இந்த பீகார் இளைஞர் அந்த குடும்பத்தோடு அடிச்சு கொண்டாங்கல்ல, அங்கே குடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை நடக்குது. நீங்கள் இதே பீகாரில் 2016 வந்து அங்கே வந்து மது ஒழிப்பு இருக்குது. அந்த இது கிடையாது பீகாரில். ஏங்க, அதாவது நீங்கள் நாங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலம் நீங்கள் வாய்கிலேயே பேசுகிறீங்க. அது உங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் வளர்ச்சி அடைந்த, பீகார் ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. அங்கே வருமானமே 60,000 கோடி வருமானத்தை இழந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண தயாராக 2019 வருஷமாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் மறுபடியும் செலக்ட் ஆன காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். இந்த கவர்மெண்ட் போக போகிறது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்தாருங்கிறத விட நான் கொடுமையை தான் அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ வந்து அந்த பணம் இல்லை, உழைச்ச பணம் வீட்டுக்கு வருது. அந்த பெண்கள் தேர்ந்தெடுத்தது தான் வந்து அந்த பீகார் அரசு. இங்கே அந்த பெண்களால் துரத்தப்படக்கூடிய அரசு தான் வந்து திமுக அரசு. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. இல்லை, ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட நம்ம வந்து சொல்லலாம், இதெல்லாம் சிட்டிக்கு நடுவில் நந்தனம் மாதிரி. அதான் சொல்ல அவங்களுக்கு பயமே கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல, அவங்களுக்கு பயமே கிடையாது. பட் தெர் இஸ் இன்னொரு விஷயம், தெர் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர். நீங்கள் போலீஸ் மேலே உங்களுக்கு பயமே கிடையாது. நீங்கள் ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரண சிட்டிசன் வைங்களேன், நீங்கள் எந்த தப்புமே பண்ணல, நீங்கள் வரீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு போலீஸை பார்த்தா பயம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கேட்டால் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கிரிமினல்ஸ்க்கு ஒரு பயம் வரணும் இல்லை. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, தப்பு செஞ்சவனுக்கு வந்து இந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி ஒரு போலீஸை பார்க்கும்போது, அந்த வண்டியை பார்க்கும்போது ஒரு பயம் வரணும். இங்கே அது எதுவுமே இல்லையே. போலீஸ் வண்டியே அட்டாக் பண்ணி உள்ளே இருக்க ரவுடியை நீங்கள் கொள்கிற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பயங்கிறது ஒன்றுமே இல்லையே. இல்லை, போலீஸ் இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்? இல்லை, நீங்கள் இந்த யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? நீங்கள் ஹோம் மினிஸ்டர் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா ஸ்டாலின் கண்ட்ரோல் இருக்குது. அவர் தான் அதை பார்க்குறேன். நான் தான் நேரடியாக கண்காணிக்கிறேன். தன்னைத்தானே அப்பான்னு வேறு சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த அப்பா தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ மருமகளோ குழந்தைகளோ கொல்லப்படும் போது இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறான்னு தெரியல. இவங்க குடும்பத்தில் இதை மாதிரி ஏதாவது ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு யாராவது ஆளாக இருந்தால் அன்னைக்கு இவங்க நான் அப்பாங்கிற ஸ்தானத்துலேருந்து இதை மாதிரி இவர் யோசிப்பாரான்னு தெரியல. ஸோ அவர் வந்து சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறீங்க, நான் தான் அப்பா. நீங்கள் பேச்சுக்கு சொல்லக்கூடாதுங்க. உங்கள் பொண்ணு நீங்கள் மாதிரி பாதிக்கப்படுறது நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்கள் பேரனோட பாஸ்போர்ட் இஷ்யூவோ இந்த ட்ராவல் இந்த கொரோனா டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதை உடனடியாக ஒட்டுமொத்த டிஎம்கே போய் ஏர்போர்ட்டில் நிற்குது. ஒரு பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுனாங்க, இங்கே குழந்தைங்க அந்த ஒரு சின்ன குழந்தைய அடித்து கொண்டிருக்கிறாங்க. அரக்கோணம் கேஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அப்பா அம்மாவை அடித்து துன்புறுத்திருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கவர்மெண்ட் உங்கள் கண்ட்ரோல் இல்லைங்கிற. இன்னொன்று அதை விட பெரிய கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது பொறுப்பு டிஜிபி கேள்விப்பட்டிருப்பீங்க. பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லட்சணம். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே இல்லையா? ஒரு 35 இயர்ஸ் நீங்கள் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாதா? நீங்கள் ஏன் அப்புறம் தேர்ந்தெடுக்காம வச்சுருக்கிறீங்க? நீங்கள் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுங்கிறது கம்பல்சரி வேணும். நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு நிறுவனமாக இருந்தால் ஒரு நிறுவனத்தில் வந்து தலைமை பண்பில் ஒருத்தர் கரெக்டான ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனங்கள், எந்த நிறுவனம் சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அதை வழிநடத்தி கொண்டு முடியும். அங்கேயே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸோ அரசியல்வாதி நெஞ்சு பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தது பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எனக்கு நெஞ்சு வலிக்கு போய் படுத்த பார்த்துக்கிறீங்களா? பொறுப்பு டிஜிபி அவர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் போகிறாரு. ஒருத்தர் போகிறாரு, அடுத்தது வர என்ன காரணம்? நமக்கே புரிஞ்சுக்க முடியுது. வந்து இவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதை அவங்க செய்யறதுக்கு அவங்க தயாராக இல்லைங்கிறப்ப வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க வந்து அவங்களாம் விட்டுட்டு தான் போகணும். ஸோ அதற்கான அறிகுறிகள் தான், அதற்கான செயல்பாடுகள் தான் அவங்க செய்கிற மாதிரி தெரியுது. சரி, அவருக்கு அடுத்து இன்னொரு பொறுப்பு டிஜிபி கொண்டு வரீங்க. நீங்கள் ஏன் ஒரு டிஜிபி உங்களால் அப்பாயின்ட் பண்ண முடியல? நீங்கள் வந்து நாங்கள் 6 முறை ஆட்சி செஞ்சுட்டோம், நாங்கள் தான் வந்து திராவிட பாரம்பரியம், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் தான் பிஸ்னஸ் சொல்லிக்கல. அப்போ வந்து என்ன காரணத்துக்காக உங்களால் டிஜிபி அப்பாயின்ட் பண்ண முடியல? அதுக்கு நீங்கள் பதில் நான் கேட்குறது வந்து கேள்வி ஒன்று, என்ன காரணத்துக்காக உங்களால் டிஜிபி அப்பாயின்ட் பண்ண முடியல? ஒரு குவாலிஃபைடு ஆஃபீஸர்ஸ் கூட இல்லையா இத்தனை வருஷத்தில்? இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒத்துக்குற மாதிரி ஒரு ஆள் அங்கே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற ஆள், நீங்கள் சொல்கிறத கேட்குற ஆள் டிஜிபியை வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு கிடைக்கல. இங்கே இருக்கிற ஆஃபீஸரை கொண்டு வந்து வச்சோம்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது, இருக்க ஏகப்பட்ட எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆயிருங்கிற ஒரு பயத்தில் யாருமே வந்து நீங்கள்
போடாமல் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா திமுக காரங்க எவ்வளோ கேவலமாக யாரை பேசினாலுமே அவங்க மேலே கேஸே ஃபைல் ஆகாது. நான் காமராஜரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க, எங்கேயாவது கேஸ் ஃபைலாக இருக்குதா? யாருமே கேஸ் ஃபைல். ஆனால் திமுக காரங்களை பற்றி நீங்கள் எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, திராவிடத்தை பற்றி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன வேணால் பேசலாம் இந்து மதத்தை பற்றி, ஆனால் இவங்க இருக்கிற இந்த சைடில் வந்து வலதுசார சிந்தனையாளர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னு வீட்டில் போய் தேடி தூக்கிட்டு போகிறீங்க. அந்த சமீபத்தில் எஸ்ஜி சூர்யா அவர் பேசின இதில் ஏங்க எனக்கு தெரிஞ்சு அடியும் வாங்கி கேஸ் வாங்கின கூட்டம் இவங்களாக தான் இருக்கும். தப்பு செஞ்சது ஒருத்தன், அவன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. அதாவது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னை இதை மாதிரி துன்புறுத்துறாங்கன்னு நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட், யார் மேலே நீங்கள் கேஸ் எடுக்கு, ஜென்ரலாக யார் மேலே நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் யார் தப்பு பண்ணாங்க அவர் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அண்டா செந்தில் நினைக்கிறேன். அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேர் தான், நம்ம வைக்க வச்சது இல்லை, அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேர் தான். ஸோ அவர் சொல்கிறாரு நாங்கள் சேகர் பாபுவோட ஆள் வந்திருக்கோம், இப்போ வாடா சின்ன பசங்க நீ வாடா அந்த சண்டை கூப்பிட்ற மாதிரி அவர் வழி நின்று கூப்பிட்றாரு. அந்த வீடியோ அப்படியே இருக்குது. இந்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லையா? இப்போ போலீஸ் யார் பக்கம் இருக்குது. நான் அதனால தான் நான் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், 2021 வரைக்கும் அதுக்காக நீங்கள் தமிழக காவல்துறை குறை சொல்கிறீங்களா? கிடையாது. தமிழக காவல்துறை நான் என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இது என்னைக்கு 2021 தமிழக காவல்துறை கோபாலபுரம் காவல்துறையாக மாறிச்சோ, இது மறுபடியும் தமிழக காவல்துறையாக மாறுற வரைக்கும் இந்த நிலை நீடிக்க தான் செய்யும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த கேஸுக்காக சொல்கிறேன், வைரமுத்து அவர்கள் மேலே எத்தனையோ கம்ப்ளைண்ட் இருக்குது, இன்னை வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. எத்தனை அப்போ அந்த பாலியல் நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க போய் கொடுத்தா நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லை, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் இந்த தென்காசி மாவட்டத்தில் திமுக காரர் வந்து ஒருத்தர் ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். அதுக்கு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார், எதிர்ப்பு தெரிவிக்க. நான் என்ன சொன்னேன், இதே ரிவர்ஸில் வலதுசாரி சிந்தனையில் உள்ளவங்க ஒரு தடவை ஸ்டாலினையோ கருணாநிதியோ கேவலம் பேசினா எப்படி நடந்திருக்கும்? அப்போ போலீஸ் இவங்களோட கண்ட்ரோலில் இல்லைங்கிறத தான் நான் சொல்கிறேன். தெர் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர். இவங்க கோபாலபுரம் காவல் நிலையமாக இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரத்தான் செய்யும். இப்போ குறிப்பாக இந்த நந்தனம் காலேஜோட இஷ்யூவை நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த பொண்ணு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, கூட வேலை பார்க்குறவங்களே அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்திருக்காங்க. காலேஜுக்குள்ளாரே இது நடக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு எங்கே? நான் அதான் சொல்ல, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே. ரெண்டு விஷயம் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னொன்று இந்த திமுக கவர்மெண்ட் என்னென்னா, இது மாதிரி ஒரு இஷ்யூ வெளியே வரும், இந்த இஷ்யூவை வெளியே விடாமல் அமுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மேட்டரை நீங்கள் யார் பேசுவாங்க, ஆப்போனண்ட் பேசுவாங்க, இதை நீங்கள் வெளியே கொண்டு வரக்கூடியது யாருன்னு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மீடியா தான் அதை கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு 100 மீடியாவில் மோர் தென் 95% யாரோட இட் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை தி டிஎம்கே. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த விஷயத்தை தப்பு செஞ்சவங்க தண்டனை கொடுத்தா தான் வந்து அது நடக்காமல் இருக்கும். இவங்க அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை வெளியே வராமல் செய்யறதுக்கு என்ன உண்டோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இவங்களுக்கு வந்து தைரியம் என்ன சொல்கிறது, இந்த போலீஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், காசை கொடுத்தா போதும், இல்லை அந்த ஏரியாவில் திமுக காரன் கரெக்ட் பண்ணால் போதும், அதுதான் தைரியம். ஸோ அதனால தான் தவறுகள் திரும்ப நடக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ பெண்களுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட் ஆனால் காங்கிரஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு அவங்க வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, ஓட்டு போட்ட பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அப்படி சொல்லுங்க. ஆனால் திமுக வந்து இப்போ காங்கிரஸ் கிட்ட ஒரு பிரச்சனையை பேசணும் அப்படின்னா அணுகணும்னா கனிமொழியை தானே முன்னிறுத்துறாங்க. பெண்களுக்கான ஒரு அடையாளமாக கனிமொழியை தானே முன்னிறுத்து, பெண்களுக்கான அடையாளமாக கனிமொழி போடுறாங்க. கனிமொழி அவர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக கொஞ்சம் நாலேஜபிள் பேசணும் கனிமொழின்னு சொல்கிறாங்க. அது சமீபத்தில் இல்லைங்கிறது அவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க. குஜராத்தில் வந்து 6 யூனிவர்சிட்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் நான் என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு சில நேரம் நம்ம பேசும்போது அதை மிஸ் பண்ணிடலாம், 60க்கு 6 தெரியாமல் சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் கவுண்ட் இல்லைன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஆஃப் காலேஜஸ் கூட நீங்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கிளியராக 6ங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ஒரு யுகத்திலே வந்து இந்த டிஜிட்டல் யுகத்திலே உங்களால் தைரியமாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு திமுக இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பொய்யை வந்து தைரியமாக பேசுறது. அவங்கள மாதிரி யாருமே பேச முடியாது. ஏங்க இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூகுளில் செக் பண்ணிட்டு இல்லை, ஜெமினியாக இருக்கட்டும் இல்லை சாட் ஜிபிடி இருக்கட்டும் போட்டால் அது வந்துட போகுது. இப்போவே வந்து நீங்கள் 6 காலேஜ் தான் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ இன்னொன்று அந்த 6 காலேஜுங்கிறது வந்து ஒரு சின்ன பொருள் கிடையாது எடுத்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு, அது ஒரு காலேஜஸ். ஸோ நம்பர் ஆஃப் காலேஜ் எத்தனைங்கிறத வந்து நீங்கள் இவ்வளோ தைரியமாக 6ன்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய அறிவு வந்து எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களை கொண்டே நீங்கள் அனுப்பியிருக்கிறாங்கன்னா அதோட லட்சணத்தில் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அவங்க போனதோட முக்கிய சாராம்சம் வந்து இங்கே இந்த அதாவது ஆட்சியில் பங்கு அப்படின்றத வந்து கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பேச போயிருக்காங்க. ஆனால் இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது பங்கு கேட்டு வாங்கியிருக்காங்க. 4 மினிஸ்டர் வாங்கியிருக்காங்க. கனிமொழி அவர்களே ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. ஆமாம். அது எப்படி இவங்களால இது அதாவது இப்போ இந்த காங்கிரஸ் திமுக இஷ்யூங்கிற பார்க்குறீங்கன்னா, கூட்டணிக்கு உள்ளே பிரச்சனை. நீங்கள் இன்னொரு என்டிஏ அலையன்ஸ் இருக்குது, அந்த அலையன்ஸில் எப்படி இருக்குன்னா ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். என்டிஏ அலையன்ஸில் அவங்க வந்து கூட்டணிக்கு வெளியே இருக்கும்போது பேசினாங்க, மாற்றி பேசினாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் கூட்டணிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருமித்த கருத்தில் ஒரே டார்கெட் டிஎம்கே. ஆனால் டிஎம்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்சு 2004 2004 இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. 20 வருஷம் கிட்ட, ஆல்மோஸ்ட் 22 வருஷம் இருக்கிறாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நியர்லி மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கிறாங்கன்னு இருக்கட்டுமே. கூட்டணிக்கு உள்ளே அவங்களுக்கு பிரச்சனை. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு கூட்டம் வந்து இன்டைரக்டாக காங்கிரஸை வெளியே போன்னு சொல்லுது. ஸோ இவங்களை இன்னொன்று காங்கிரஸ் வெளியே போயிட்டா இவங்களுக்கு டிஎம்கேங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து நேற்று வரைக்கும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் they don't have any other option. Now they got option for the விஜய் பார்ட்டி.
அப்போது இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க பேரம் பேசுகிறாங்க, பார்கெனிங் தான். நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் போயிடுவேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் இதுக்கு முன் நீங்கள் ப்ரீவியஸ் எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணியில் சேர முடியாது, காங்கிரஸ் வந்து. ஸோ அவங்களுக்கு எந்த ஒன்று அவங்க தனியாக கூட்டணி அமைக்கணும், அதுக்கு அவங்களுக்கு அது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பார்கெனிங் இதை தான் நான் பார்க்குறேன். இதை வச்சு அவங்க வந்து அவங்க போவாங்களா இல்லையாங்கிற அவங்களோட மேலிடம் தான் நான் முடிவு பண்ண முடியும். ஆனால் ரெண்டு சைடுலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாலினும் ராகுல் மட்டும்தான் இதை பற்றி பேசலை. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த சைடு தளபதி இதை விட கேவலமாக பேச முடியாது. நீங்கள் சமூக நீதினு பேசுகிறீங்க, அனைவரும் சமன் பேசுகிறீங்க, ஆனால் இதை விட கேவலமாக பேச முடியாத அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சரி, ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது யார் பார்த்து ரெண்டு பேர், எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் 3 பேர். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அவர் பேசுகிறாரு, மாணிக் தாக்கூர் அவர் தீவிரமாக பேசியிருக்கு. எனக்கு அந்த தொகுதி இப்பவும் வந்து நீங்கள் நாங்கள் வெளியே வரணுங்கிறது இல்லாமல் எனக்கு அந்த தொகுதி வேணுங்கிறதுலாம் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜோதிமணி அவர்கள் இவங்க 3 பேர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் மேலிடத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட பேசினா அவர் சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை வந்து அவர் தனிப்பட்ட விருப்பத்துக்காக அவர் மேலே கேஸ் இருக்கலாம், அதில் தப்பிக்கிறதுக்காக வந்து அவர் அந்த டிஎம்கே அலையன்ஸ்க்கு விருப்பப்படுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதே இல்லை. வெளியே வரணும்னு ஒரு கூட்டம் இப்போ இந்த தளபதி அதை மாதிரி ஆட்களை வச்சு அவங்க வந்து வெளியே தள்ளுறக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து வெளியே வந்தால் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். நீங்கள் நாளைக்கே கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி கேட்டோம். இவங்க அதை கேட்கறதுக்கான காரணம் நான் பார்க்குறேன், காங்கிரஸ் வெளியில் இருந்தால் காங்கிரஸ்க்கு என்ன பலன் இருக்கும்? அவங்க இல்லை, காங்கிரஸ்க்கு வந்து பெருசாக அவங்க எப்படி வந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்க போகிறதில்ல. நான் என்ன சொல்ல, தனிப்பட்ட தனியாக வந்தாலும் சரி, யார் கூட சேர்ந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 1980 எனக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தா தான் சரி வரும். 1980s வந்து 123 121 அதாவது தனித்து ஆட்சி அமைச்ச காங்கிரஸோட நிலைமை அடுத்து கொஞ்சம் எப்படி வருதுன்னா ஈக்குவல் ஷேர் கொடுக்குறாங்க. அதில் வந்து காங்கிரஸ் அதிகமாக இருக்குது. 123 காங்கிரஸ், 121 தான் டிஎம்கே இருக்கிறாங்க. அந்த 123 என்னாவது கொஞ்சம் கொஞ்சமாக வர மாமியாக கழுது போல போனாலும் கழுது தெரிஞ்சு கட்டெரும்பு போச்சுன்னு சொல்கிற மாதிரி 123 எனக்கு தெரிஞ்சதில் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக 63 வந்து 63 நாயன்மார்கள் இருக்குங்கிறதே இவர் கருணாநிதி அவர் சொல்லி தான் தெரிஞ்ச மாதிரி 63 கொடுத்தீங்க, மிரட்டி வாங்கினாங்க, கொடுக்கலாம் இல்லை. அப்போ அந்த 63 இப்போ எங்கே வந்துருக்குது, 20க்கு வந்துருச்சு. 123 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது. ஸோ இப்போ இது யாரோட கட்சியை வந்து கபலீகரம் பண்ணாங்கிறத நீங்கள் அந்த கவுண்டை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இப்போ எல்லா பார்ட்டிக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாலிடிக்ஸ், தன்னுடைய கட்சி வந்து அடுத்த லெவல் கொண்டு வரணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ இந்த கட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம கட்சியை மேலே கொண்டு வரணும். நீங்கள் டிஎம்கே கூட இருந்தீங்கன்னா நடக்குமானு நடக்காது. நீங்களே பாருங்கள், 123லேருந்து ஒரு தடவை கூட நீங்கள் மேலே இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. கொஞ்சம் 25 வந்துருச்சு. இப்போ 25 20 இன்னும் குறையத்தான் செய்யும்போது அப்போ காங்கிரஸ் வளர்றக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ நீங்கள் ஒரு விஜய் அவரோட தந்தையார் வந்து சந்திரசேகர் அவர் பேசுகிறதா இருக்கட்டும், இன்டைரக்டாகவே சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறலாம் ஓப்பனாகவே பேசுகிறாங்க. அப்போ ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத வந்து காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்போ தாவேகாவோட போகிறனால காங்கிரஸ்க்கு எனக்கு அதிக சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்கிறதுக்கான இல்லை, அதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொன்னால், தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவர் எம்ஜிஆர் மாதிரி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுப்பாராங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இன்னும் அவங்க தேவைன்னா ட்ரூவன் பார்ட்டி இன்னும் வந்து அவங்க எதுவுமே அவங்களை ப்ரூவ் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட் டைம் வராங்க. ஆனால் அவங்களோட சிந்தனையில் வந்து நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அது தோப்பாங்கன்னு நம்மளை சொல்ல முடியாது, ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது காங்கிரஸ் கட்சி வளர்றக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால ஒரு பகுதியினர் அதில் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து நம்மளோட பலத்தை நிரூபிக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 25 இந்த தடவையும் நீங்கள் வந்து டிஎம்கே அலையன்ஸில் போகிறீங்கன்னா அந்த 25 குறைஞ்சிட்டே தான் வரும்போது எந்த ஒரு காரணத்தில் கூடுறக்கான வாய்ப்புகளே கிடையாது. திடீர்னு வெளியே வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆட்சியில் அதிகாரம் கேட்குறோம். அவங்க எப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஏன்னா நேரு அவர்கள் பேசியிருக்கிறாரு, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நாங்களாம் நேரு இல்லை இன்னொரு அமைச்சர் நினைக்கிறேன், அவரெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஒரு பார்கெனிங் விஷயமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ என்டிஏ அலையன்ஸ் எடுத்துட்டோம்னா பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்போ காங்கிரஸ் நம்ம விமர்சனம் பண்ணுறோம்னா பிஜேபிக்கு அதே கேள்வி வரும்ல. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் முதல்ல சொன்னேன், மறுபடியும் கூட சொல்கிறேன். அதாவது கூட்டணிக்கு உள்ளே இருந்தே பிரச்சனை, இங்கே வந்து கூட்டணிக்கு உள்ளேயே பிரச்சனை, அங்கே கூட்டணி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தான் பிரச்சனை இருந்தது. இப்போ நீங்கள் கூட்டணி வெளியில் இருக்கும்போது தான் டிடியோட சொல்லிடுறேன், டிடி அவர்கள் வெளியே இருக்கும்போது தான் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஒருமித்த கருத்துன்னு பார்க்குறீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இவங்களோட நீங்கள் அதாவது தனித்து ஆட்சி அமைத்த காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக 123 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 25 வந்ததுக்கும் பிஜேபி இங்கே தனித்து இன்னை வரைக்கும் ஆட்சி அமைக்கலை இத்தனை ஹிஸ்ட்ரியில். ஆனால் 1980s ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி கட்சி வந்து 4 MP இருந்தது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை தான் வந்திருக்கிறாங்களே ஒழிய இப்போ தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 1999 நினைக்கிறேன் அந்த டைம் உள்ள எலெக்ஷனில் அப்பவும் 4 MLAs இருந்தாங்க டிஎம்கே அலையன்ஸில் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றத்தில் தான் வந்து இதுதான் பிஜேபியோட நிலைமை.
இதை வந்து நீங்கள் காங்கிரஸ் கூட கம்பேர் பண்ணுறது வந்து நம்மளால், அதாவது நீங்கள் வந்து தேசிய லெவலில் பார்க்கும்போது பிஜேபி பெரிய பார்ட்டி, ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வரும்போது அது வளர்ச்சி அடையக்கூடிய பார்ட்டி அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு மேலேயுமா வளர்ச்சி அடையும்? இல்லை, அதான் சொல்ல வரேன். நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த இதே பிஜேபியை நீங்கள் தேசிய லெவலில் பார்க்கும்போது நன்கு வளர்ச்சி அடைந்த கட்சி. தமிழ்நாடு பற்றி தமிழ்நாட்டில் அதான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இன்னும் அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் பிஜேபிக்கு கிடைக்கல. அதற்கான வேலைகள் தான் வந்து நீங்கள் அண்ணாமலை அவர்கள் வரும்போது ஒரு பெரிய ஓட் ஷேர் வந்து 11%, அதாவது தனித்த ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11% வந்தது. கூட்டணி அந்த கம்பைண்டாக வரும்போது 18% வந்து எம்பி எலெக்ஷனில் வந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுங்கிறதா வந்து 18 வந்தது தான் என்னோட கேள்வி. இப்போ 18% வந்தோன்னா 40 எம்பிக்குமே பிஜேபி அலையன்ஸ்ல நின்னாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே அந்த ஈக்குவல் ஷேர் கொடுக்குமா? அதாவது டிமாண்ட் இருக்கு, அதாவது டிமாண்ட் இருக்கு எங்களுக்கு ஓட் ஷேர். நீங்கள் அந்த டைமில் வந்து அலையன்ஸ் அமையலையா அலையன்ஸ் ஒத்துக்கலையான்னு தெரியல, ஆனால் அதை வந்து ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் 18% வந்திருக்குன்னு கேட்குறீங்கன்னா அது எப்படின்னா அன்றைக்கி ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சது. 11% தனித்த ஓட்டு பிஜேபிக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த ஓட் ஷேரிங் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணுங்கிறத டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, கடந்த தடவையை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து மோர் தென் 45 வந்து இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய. இந்த 45 பாமகவோட அதிகமாக வாங்கிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பாமக நீங்கள் வந்து பாமக ரெண்டாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னொரு வந்து அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பெரியவர், அவர் வந்து இன்னும் எங்கே இதில் ஜாயின் பண்ண போகிறாருன்னு இல்லை. ஏன்னா அவர் வந்தால் டிஎம்கேல திருமாவளவன் வந்து வெளியே போயிடுவாங்கிறத அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. 10 வருஷம் முன்னாடியே அந்த முடிவு எடுத்துட்டோன்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அப்படி இங்கே நீங்கள் பார்க்கும்போது பாமகவில் 2 பிரிவாக இருக்கும்போது அந்த ஓட் ஷேர் கட்டாயம் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து போன தடவை நீங்கள் 6% எடுத்தாங்க அப்படின்னா அதில் 1 or 2% வந்து ஒரு சைடு போகத்தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது பாமகவோட பிஜேபிக்கு ஒரு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். உங்களோட வந்து பல தகவல் நன்றி. தேங்க்யூ.